ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2023 12th ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க. இந்த மூவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் வந்துச்சு. ஸோ நான் இந்த மூவி கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும்னு நினச்சேங்க. ஸோ அதனாலே ஓடிடி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு வழியாக ஹாட் ஸ்டாரில் அந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ தாங்க இந்த மூவியே நான் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த மூவி பற்றி பேசியே ஆகணும்னு தோணுச்சு. இந்த மூவி தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குங்க. பட் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இல்லை. மிச்ச மீடியாஸ்லாம் தமிழ் வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேறு லெவல் மூவி. அதனால இந்த வீடியோவில் அந்த மூவி பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் இருந்து ஒரு புது செக்மெண்ட்டை நான் கிரியேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த செக்மெண்ட் பேர் தரமான படம். டெய்லி ஏதாச்சும் ஒரு நல்ல மூவி பற்றி ஒரு வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேருந்து வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வகையில் தரமான படம் செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோ தாங்க இது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th ஃபெயில் ஒரு ஹிந்தி ட்ராமாவை ரிலீஸ் ஆகிருக்கிற மூவி தாங்க இது. இந்த மூவி வந்து மனோஜ்குமார் சர்மா அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பயோகிராஃபி தாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் அப்படிங்கிறதாங்க இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியே. சீரியஸாலுமே ஒரு சூப்பர் மூவிங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும் இந்த மூவி. பில்கிரம் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து இவர் எப்படி இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஆனார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தாங்க இது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையாக நடந்த ஸ்டோரிங்க. அவர் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாருங்கிறத ஒரு சூப்பரான மூவியை எடுத்திருக்காங்க. ஒரு செம்ம மோட்டிவேஷனான மூவிங்க. அவர் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 6 மணி நேரம் படிச்சுட்டு வெறும் 3 மணி நேரம் தான் தூங்கி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பர்சனோட பயோகிராஃபி எடுக்கிறப்ப ரொம்பவே நம்ம கவனமாக எடுக்கணுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அது தப்பாக எடுத்துடக்கூடாது. அதான் இந்த மூவி டைரக்டர் ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காருங்க. ஒரு வேற லெவல் மேக்கிங் தான் சொல்லணும். இந்த மூவியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீன் வருங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் டிஎஸ்பி ஆகணும்னு சொல்லி ஒரு ஊருக்கு வருவார் படிக்கிறதுக்கு. அப்போ அவர் படிக்க வந்த கோச்சிங் சென்டர் வந்து க்ளோஸ் ஆயிருங்க. ஸோ அது இனிமேல் ஓப்பனே ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஐபிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லுவார். ஸோ அப்போ ஐபிஎஸ்னால் இவருக்கு என்னன்னே தெரியாதுங்க. டிஎஸ்பியோட பெரிய போஸ்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஹீரோ கேரக்டரை சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸ்க்ரீனில். அந்த கேரக்டருக்கு இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. அந்த கேரக்டரோட மெயின் மோட்டோவே எப்படியாச்சும் நம்ம ஒரு பெரிய போஸ்டிங்கில் உட்காந்துடணும். ஸோ அவ்வளோதாங்க அந்த ஹீரோவோட மோட்டிவே. அதை ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க அந்த சீனில். இந்த மூவியோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் தாங்க. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ விக்ராந்த் மாசே. ஸோ வேறு லெவலில் நடிச்சிருக்காருங்க. மனுஷன் பிச்சு உதறிட்டாருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேறு யார் பண்ணியிருந்தாலுமே இப்படி வந்திருக்காருன்னு தான் தோணுது. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. அந்த கேரக்டராகவே மாறியிருப்பாருன்னு சொல்லணும். இந்த மூவியில் ஃபீமேல் லீடாக ப்ளே பண்ண மேதா சங்கரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டராக சூப்பராக இருக்குங்க. மிச்சம் எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸோட ரைட்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாங்க ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹோப் கிடைக்கும். இந்த மூவிக்கு நம்ம சேனலோட ரேட்டிங் 10 out of 10ங்க. ஸோ ஒரு வேறு லெவல் மூவி. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தரமான படம் செக்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் யூடியூப் சேனல்.